திருப்பதிகளுக்கு நாம் பதிவுறுவதற்கு நமது பாவங்களை செய்வோம். அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார்
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பும் நேர்மையானார். அவர் மரியாவின் நிகழ்ச்சிக்குள்ளாக இருந்தாமல் மறைவாக விலைக்குவிட திட்டமிட்டிருந்தார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவர் கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் நம் மக்களை அவருடைய பாவமிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர். நிறைவாற்ற வாயிலால் ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றார், கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் மரியாதையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். அதோடு இந்த ஆலயத்தினுடைய 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி எங்களுடைய மகிழ்ச்சியை இரண்டு காட்டிக் கொள்கின்றோம். மரியாதையுடைய பிரசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காத ஒன்றாக இருக்கிறது. ஒரு முறை ஒரு பகுதியிலே அந்த பகுதியில் உள்ள சிறுவர்களுக்கு உறுதி கொடுத்தல் திறமை நிறைவேற்றுவதற்காக ஆயர் வந்து இந்த வழிபாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வழிபாட்டிலே ஆயரிடத்திலே ஆயர் சிறுவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு சிறு அன்பளிப்புகளை கொடுப்பது வழமை. அப்பொழுது அங்கே இருந்த சிறுவர்களுடைய இருந்த ஒரு பெண்களை எழுப்பி அந்த பெண்களிடத்திலே ஆயர் கேட்டார், இன்றைய சூழ்நிலையிலே இன்றைய வாழ்க்கையிலே பலர் ஒருவரை தங்களுடைய மாதிரியாக கொண்டு வாழ்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு பெரிய ஆளாக வந்து ஒரு பெரிய நல்ல இடத்திலே இருக்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு யார் முன்மாதிரியாக இருந்தார்கள் என்று சொல்லுவாய் என்றிருக்கிறார். அதற்கு உடனே நண்பர்களே, எந்த விதமான தயக்கமோ அச்சமோ கலக்கமோ பயமோ எதுவுமே இல்லாமல் இருந்தால் என்று நான் எல்லோருக்கும் ஆணையிடுகிறேன். ஏன் உங்களுடைய அம்மாவை நீ முன்மாதிரியாக கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபொழுது அவரே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமாக இருக்கிறார். எங்களுடைய அப்பா வந்து ஒரு பிசினஸ்ல அவர் தன்னுடைய வேலையோடு பிஸியாக இருப்பார். ஆனால் அம்மா எங்களுடைய வேலைகளோடு எப்பொழுதும் பிஸியாக இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை சரி, ஆலயத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளால் சரி, மறைகளில் போவதால் சரி, இப்படியாக ஆலயத்துடன் எங்களுடைய சமயத்தோடு சம்பந்தப்பட்ட
ஆம், அருமையானவர்களே, மனித வரலாற்றிலே வாழ்ந்த பெண்களுக்குள்ளே மரியாதை போல மிக அதிகமாக போற்றப்படுபவர்கள், அன்புடன் வணங்கப்படுபவர்கள் வேறு எவரும் இல்லை என நாம் உறுதியாக கொள்ளலாம். திருச்சபை 3 பெரிய பிறப்பு விழாக்களை கொண்டாடுகிறது. கிறிஸ்து பிறப்பு விழா, திருமுழுக்கு அண்ணனுடைய பிறப்பு விழா, அடுத்ததாக மரியாதையுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது. இதனால் மரியாதை எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் இணைந்திருக்கின்ற உறுதியாகவே எப்பொழுதும் இருக்கிறார். இயேசுவை தவிர வேறு எவரையும் விட அதிகமாக மரியாதை பற்றிய பாடல்கள் புரியப்பட்டுள்ளன. பக்தி முயற்சிகள் எல்லா நிலைகளிலும் மரியாதையுடைய பிரசன்னம் இன்றியமையாத ஒன்றாக உணரப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் மரியாதை பல பெயர்கள் கொண்டு அழைக்கின்றோம். ஆரோக்கிய அணி என்றும், சகாய அணி என்றும், இடங்களுக்கு ஏற்ற விதமாக பெயர்களை கொடுத்து அன்னைகளாக என்றும், மனமாகார் என்றும், குருமாகார் என்றும், இப்படியாக குணாதிசயங்களுக்கு ஏற்ற விதமாக சமாதானத்தின் ராஜினி என்றும், பெண்களுடைய விருது பெற்றவர் என்றும், அழகு பெற்றவர் என்றும், கலக்கம் நீக்கியவர் என்றும், இறைக்குலத்தை ஏற்று வாழ்ந்தவர் என்றுடைய வாழ்வு அவருடைய மாதிரியை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அறிஞர்களுக்கு இப்படியாக மரியாதை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுது அவள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறையும் அவருடைய பிரசனத்திலே அவர்களோடு இருந்தவர்கள் பெற்ற உறுதியையும் நாங்கள் பார்க்கலாம். ஆண்டவருடைய பிறப்பு முதல் அவருடைய சிலுவை மரணம் வரை இந்த மரியாதை சென்ற பாதைகளிலே அவருடைய பிரசனம் எப்படியாக அங்கே இருந்தவர்களுக்கு உறுதியை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது, சக்தியை கொடுத்தது, மகிழ்ச்சியை கொடுத்தது என்பதையெல்லாம் நாங்கள் நன்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பிலே தான் கடிக்கப்பட்டவர்கள் பூசியவர்கள் மரியாதை நகரோடு இருக்கிறார் என்ற அந்த உறுதியை காணலாம். இவர்கள் கிறிஸ்துவை கொண்டிருக்கிற காரணங்களே அங்கே இங்கே எல்லாம் தனக்கு ஆறுதலாக மரியாதை இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு காணாமல் போனபோது கண்டுபிடிக்கப்பட்டவர்களே, மகனை ஏன் நீங்கள் இப்படி செய்தார் என்று கேட்கப்படுவது, நான் தந்தையினுடைய அவர்கள் நிறுவனப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னபொழுது எதையும் பேசாமல் அதை உலகத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய பாடல்களிலே அவர்கள் பாடல்களை அவர்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி அவர்களுடைய அச்சத்தை நீக்கி ஒரு அணியாக இருந்தார். ஆண்டவருடைய சிறிய அணியிலே நின்று எல்லோரும் தாயாக அவரால் வழங்கப்பட்ட ஒரு அணியாக அவர்கள் இருந்தார். சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதை தன்னுடைய அணியிடத்திலே அச்சமின்றி எடுத்துச் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், என்னுடைய அணை என்னை நன்கு அறிந்தவராக இருக்கின்றார், ஆகவே என்னுடைய தேவைகளை நிச்சயமாக நிறைவு செய்து கொள்வார் என்ற அந்த உறுதிப்பாடு அந்த பிள்ளைக்கு இருக்கின்றது. அவர்கள் மரியாதை பின்பற்றுகின்ற நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த அன்னை மரியாதை சந்தித்த எத்தனையோ விதமான செயல்கள், அதைவிட மேலாக நாங்கள் எதையும் சந்திக்க போவதில்லை. அவர் காட்டியிருந்த வாழ்க்கையின் முறைகள் ஏழ்மையிலே வாழ்ந்தார், இறைவனோடு ஒன்றித்தவராக இருந்தார், இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டவராக இருந்தார், இறைவனை நம்பினார், அந்த நம்பிக்கையை வாழ்ந்தார், அந்த நம்பிக்கைக்கு பரிசு கிடைத்தது. அதனால் தான் உலக அரசியாக அவர் முடிசூட்ட பெற்றார். ஏழ்மை என்று சொல்லி அவர் எதையும் இழந்ததில்லை. பொருளை இழந்திருக்கலாம், சொத்துக்களை இழந்திருக்கலாம், ஆனால் உள்ளத்தின் ஏழ்மையிலே வாழ்ந்த அந்த மரியாதை
சுத்தமாக